இயக்குனர் இமயம் குடும்பத்தில் ஒருவன். திரைப்படத்துறையில் எத்தனையோ அவருக்கு உறவுகள் இருந்தாலும் அவர் குடும்பத்தில் ஒரு மூத்த பிள்ளை போல் என்னை வழி நடத்தினார். உலகம் அறிந்தது. நாங்கள் திரைப்படங்களிலும் அவர் கூட பணிந்து புரித்திருக்க கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவர் பிரிந்ததே இல்லை. இந்த மருத்துவமனையில் அவர் சிகிச்சையில் இருக்கும்போது மட்டும்தான் நான் வெளியில் இருந்தேன். அவர் கூடவே இருந்து இந்த கஷ்டத்தை பார்த்தவன். இந்த இழப்பை பற்றி என்ன சொல்லப்படியே அந்த இழப்பு எனக்கும் உண்டு. வாழ்நாளில் ஒரு பிள்ளைய தகப்பருந்து இழப்பது எவ்வளோ கொடுமையானது இந்த உலகத்தில். அதுக்கு மேலே ஒரு துக்கமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு துக்கமான ஒரு சம்பவம் இது. இந்த துக்கத்தில் பங்கெடுத்துருக்க அனைத்து ஐயாவுக்கு துணை இருந்து இவருக்கு செய்ய வேண்டியதை அவருக்கு செய்ய வேண்டியதாகிடுச்சு. அதே நிலை தான் எனக்கு ஏற்பட்டது. அந்த துயரத்தை அறிவேன். இந்த துயரத்தோடு பங்கெடுத்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பத்திரிகையாளர்கள், உலகத் தமிழர்கள், ஈழத்தமிழக உறவுகள் அவ்வளோ ஒரு ஈடுபாடாக இருப்பார். அதில் தான் எனக்கு இயக்குனருமேக்குமே எனக்கு அவருக்கும் ஒரு உறவு இருந்தது. அந்த ஈழத்தமிழர்களில் யாழ்ப்பாணம் என் கடத்திறப்பில் கூட அவர் தான் திறக்கணும்னு எண்ணிவேன். இன்னையும் எனக்கு கூட பிறந்த ஒரு தம்பியை இழந்து நிற்கிறேன். அந்த தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு அவர் குடும்பத்துலேயும் உறவுலையும் நான் பங்கு கொண்டவன். ஈடு இணை செய்ய முடியாத அந்த இழப்பில் நான் துடித்திருக்கின்றேன். நீ அவர் துடிக்கிறார். பார்க்க உங்கள் வேதனையோடு என்னுடைய வேதனையும் பகிர்ந்து கொள்கின்ற இதை தேனிக்கு எடுத்து சொல்லலாங்கிற ஒரு நிலையில் இருந்தது. அது இல்லாமல் நாளைக்கு 4 மணிக்கு நம்ம பெசன் நகரில் தான் இறுதி சடங்கு நடப்பது. தமிழக மக்கள் ஒரு குழப்பத்துக்கு ஆளாகாமல் அங்கே பங்கெடுக்கும். நன்றி, வணக்கம்.